Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோல நம்ம கம்ப்யூட்டர்ல Google Chrome ஒர்க் ஆகாட்டி அது எப்படி திரும்ப பழைய நிலைமைக்கு ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். அதாவது நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல Google Chrome ஓபன் பண்றீங்க. அதாவது இந்த Google Chrome ஐக்கனை கிளிக் பண்ணி நீங்க ஓபன் பண்றீங்க. ஆனாலுமே Google Chrome ஓபன் ஆக மாட்டேங்குது. ஸோ எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்னா, ஸோ இந்த ஸ்டெப்ஸை நீங்க உங்களுடைய விண்டோஸ் 10 கம்ப்யூட்டர் ஆகட்டும், 8 ஆகட்டும், 11 ஆகட்டும், 7 ஆகட்டும், எதுல வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா சேம் ஸ்டெப்ஸ் தான். ஸோ கண்டிப்பா நீங்க என்ன ஓஎஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்றது பிரச்சனை வராது. எந்த ஓஎஸ்ல வேணாலுமே இந்த ஸ்டெப்ஸ் உங்களால ட்ரை பண்ண முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். உங்களோட கம்ப்யூட்டர்ல கூகுள் குரோம் ஓபன் ஆக மாட்டேங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய டெஸ்க்டாப்ல பாருங்க கூகுள் குரோம்ல ஷார்ட்கட் இருக்கும். ஸோ ஷார்ட்கட் இருக்கும்னா உங்களுக்கு இதுக்கு அடுத்த ஸ்டெப் செய்ய முடியும். அப்படி ஷார்ட்கட் ஷோ ஆகாட்டி நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த இடத்துல ஓல் ஆப்ஸுக்கு போயிட்டு கூகுள் குரோம் இந்த இடத்துல கண்டுபிடிச்சிட்டு இந்த இடத்துல நீங்க அதை அப்படியே கிளிக் பண்ணி உங்க டெஸ்க்டாப்க்கு மூவ் பண்ணுங்க. அப்போ ஒரு ஷார்ட்கட் ஒன்று ஆட்டோவாவே கிரியேட் ஆகிரும். அப்படி கிரியேட் ஆகின அப்புறமா அந்த ஷார்ட்கட்டை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணிட்டு இதுல பாருங்க ஷார்ட்கட் அப்படின்றதுக்கு கீழே ஓபன் ஃபைல் லொகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று உங்களுக்கு ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி உள்ள போயிருங்க. போனதுக்கு அப்புறமா நிறையவே இந்த இடத்துல ஃபைல்ஸ் உங்களுக்கு காட்டும். இதுல முதல்ல இருக்க அந்த ஃபைல் ஃபோல்டரை நீங்க ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ண அப்புறமா நிறையவே இந்த இடத்துல ஃபைல்ஸ் உங்களுக்கு காட்டும். இதுல பாருங்க குரோம் DLL அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் ஒன்று இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதை நீங்க என்ன பண்ணுங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி delete அப்படின்றத கொடுத்து delete பண்ணிருங்க. பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் அந்த இடத்த க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்களுடைய விண்டோஸ் சர்ச் பார்ல CMD அப்படின்றத சர்ச் பண்ணுங்க. கமாண்ட் ப்ரொமாண்ட் அதை சர்ச் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க இதுல சர்ச் பண்றதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். அதுல நீங்க டைப் பண்ணணும் NETSH ஸ்பேஸ் WINSOCK ஸ்பேஸ் RESET அப்படின்றத சர்ச் பண்ணிட்டு நீங்க என்டரை கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா சில செட்டிங்ஸ் ரீசெட் ஆகும். அப்படி ரீசெட் ஆகினதுக்கு அப்புறமா நீங்க இதை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுடைய கம்ப்யூட்டரை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ரீஸ்டார்ட் பண்ணிட்டு ஒன்னாகினதுக்கு அப்புறமா நீங்க கூகுள் குரோம் ஓபன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா இதுக்கு முன்னால அந்த ஃபேஸ் பண்ண இஷ்யூ சால்வ் ஆகி உங்களால இப்ப கூகுள் குரோம் கண்டிப்பா ஓபன் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா நீங்க ஓபன் பண்ணி உங்களால இப்ப யூஸ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த ஸ்டெப்ஸ் மூலமா உங்களால கூகுள் குரோம் ஓபன் ஆகாத இஷ்யூ சால்வ் பண்ணிட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.